ஒரு நாள் காலையில உணவு தேட போக தயாரான சோனா குருவி தன்னோட பையன் குக்கு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. குக்கு, உனக்கு இன்னைக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லு, அம்மா உனக்கு அதையே எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா, எனக்கு இன்னைக்கு சோளம் சாப்பிடணும் போல இருக்கு. உங்களால சோளம் எடுத்துக்கிட்டு வர முடியுமா? என்ன குக்கு இப்படி கேட்டுட்ட? அம்மா இன்னைக்கு உனக்காக கண்டிப்பா பழம் எடுத்துட்டு வருவேன். நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். தெரியாதவங்க யாராவது வந்தா வாச கதவை திறக்க கூடாது. அம்மா, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குக்கு சொன்னதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் சிரிச்ச சோனா குருவி பிற உணவு தேட பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி வழியில ஒரு இடத்துல ரீட்டா கிளிய சந்திச்சுது. சோனா, இன்னைக்கு நீ உணவு தேட கிழக்கு பக்கமா பறந்து போகலாம்னு இருக்கியா? என் கூட வடக்கு பக்கம் வா. அங்க ஒரு இடத்துல நிறைய தானியங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்ல ரீட்டா, நான் வரல. இன்னைக்கு நான் கிழக்கு பக்கமா போய் என் பையனுக்காக சோளம் எடுத்துட்டு வர போறேன். அந்த பகுதியில சோளம் நிறைய விளைஞ்சிருக்குன்னு நேத்து புல்புலி என்கிட்ட சொல்லுச்சு. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி அங்க இருந்து கிழக்கு பக்கமா பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்ச தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய வயல்வெளிகள் இருந்த இடம் வந்தது. அங்க ஒரு இடத்துல ஒரு ஓரமா ஒரு முழு சோளம் ஒண்ணு கீழே கடந்தது. சோனா குருவியால பாத்துடுச்சு. உடனே சோனா குருவி அந்த சோளத்துக்கு பக்கத்துல போய் உட்காந்துச்சு. புல்புல் சொன்னது உண்மைதான். இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப ஈஸியா சோளம் கிடைச்சிருச்சு. இந்த சோளத்தை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா அதை பார்த்துட்டு என் பையன் குக்கு ரொம்ப சந்தோஷப்படுவான். சோனா குருவி பிறகு அந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப நினைக்கிறப்ப ஒரு காகம் ஒண்ணு வேக வேகமா அங்க பறந்து வந்துச்சு. இங்க பாரு குருவி, இந்த சோளம் என்னோடது. இந்த சோளத்தை அந்த வயல்ல இருந்து பறிச்சுக்கிட்டு வந்து நேத்து நான் தான் இந்த இடத்துல வச்சுட்டு போனேன். காகம் அண்ணா, இந்த சோளம் உங்களோடதுன்னா நான் கண்டிப்பா அதுக்கு ஆசைப்பட மாட்டேன். இந்த சோளத்தை நீங்க எடுத்துட்டு போங்க. எனக்கு தேவையான சோளத்தை நான் வேற எங்கேயாவது போய் எடுத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி இப்ப பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இருந்தாலும் அந்த இடம் ரொம்பவும் காஞ்சு போயிருந்தது. அங்க பசுமையான வயல்களே இல்ல. நான் இந்த இடத்துல நிறைய சோளங்கள் இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். ஆனா இங்க நான் நினைச்ச மாதிரியே இல்ல. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு மறுபடியும் தன்னோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போறப்ப வழியில ஒரு இடத்துல 2-3 சோளங்கள் ஒரே இடத்துல கிடக்கிறத பார்த்துட்டு அங்க போச்சு. சோனா குருவி அந்த சோளங்கள் பக்கத்துல போய் உட்கார்ந்ததா தாமதம். உடனே மேல இருந்து ஒரு வலை ஒண்ணு சோனா குருவியை நோக்கி வர ஆரம்பிச்சது. இப்படி வலை மேல இருந்து வரத ஓரக்கண்ணால பார்த்த சோனா குருவி உடனே ஒரே ஒரு சோளத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி ஒரு மரத்து மேல உட்கார்ந்து நிம்மதி பெருமிச்சு விட்டது. கடவுளே, உனக்கு ரொம்பவும் நன்றி. ஒருவேளை நான் அந்த வலையில மாட்டி இருந்தேன்னா என் குழந்தையோட கதி என்ன ஆகுறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அந்த மரத்திலே உட்காந்து இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்த சோனா குருவி பிறகு அந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. சோனா குருவி இப்படி பறந்து வந்துட்டு இருக்க சமயத்துல ஒரு பெரிய மரத்துல ஒரு கழுகு ஒண்ணு உட்கார்ந்து இருக்கத பாத்துருச்சு. அந்த கழுகு பார்த்த சோனா குருவி பயந்து போய் கீழே இருந்த ஒரு புதர் காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு உட்காந்துருச்சு. எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் போனாலும் ஆபத்து என்னை விடாம பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. முதற்காட்டுக்குள்ள போய் உட்காந்து இப்படி யோசிச்ச சோனா குருவி ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த கழுகு போறதுக்காக அங்கேயே காத்திருக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த கழுகு அங்க இருந்து போகவே இல்லை. அந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே சோனா குருவிக்கு பயம் வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம இங்கேயே உட்கார்ந்துருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஒரு வேளை இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகவே முடியாது. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அந்த புதற்காட்டை விட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த மரத்து மேல ரொம்ப பசியில உட்கார்ந்துருந்த அந்த கழுகு சோனா குருவியை பார்த்துட்டு அது பின்னாலேயே பறந்து போச்சு. சோனா குருவியால முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமா பறந்து போச்சு. ஆனா கழுகும் விடாம சோனா குருவியை துரத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல சோனா குருவியால பறந்து போக முடியல. உடனே சோனா குருவி அங்க இருந்து மரப்பொந்துக்குள்ள போய் பாதுகாப்பா உட்காந்துடுச்சு. இவ்வளவு நேரமா நமக்கு முன்னால பறந்து போய்கிட்டு இருந்த அந்த குருவி இப்ப காணாம போனதை நினைச்சு கழுகுக்கு குழப்பம் வந்துருச்சு. அந்த குருவி எங்க போயிடுச்சு? இவ்வளவு நேரமா நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அது எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப நினைச்ச அந்த கழுகு சோனா குருவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேடி பார்த்துச்சு. ஆனா சோனா குருவி எங்கேயுமே இல்லை. இப்படி மழை பெய்யுற சமயத்துல நமக்கு ஒரு நல்ல விருந்து கிடைச்சதுன்னு நினைச்சேன். ஆனா கண்ணு கேட்டினது வாய் கேட்டாம போயிடுச்சு. ஏய் குருவி, நீ வேணும்னா இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்கும் இதே மாதிரி தப்பிக்க முடியாது. இப்படி சொல்லி தன்னோட மனசை ஆறுதல் படுத்திக்கிட்ட அந்த கழுகு பிறகு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. அந்த கழுகு இப்படி பறந்து போறத மரப்பொந்துக்குள்ள உட்கார்ந்துருந்த சோனா குருவி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு.
கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி. இந்த கழுகு இப்ப இந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. நம்ம இப்ப சீக்கிரமா இந்த இடத்த விட்டு பறந்து போய் ஆகணும். இப்படி நினைச்ச சோனாக்குருவி உடனே அந்த மரப்பொண்ணை விட்டு வெளியே வந்து தன்னோட வீட்டு நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல குக்கு ஜன்னல்ல உட்காந்து தான் அம்மாவோட வருகையை ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி மழை பெய்யறப்ப பறந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அம்மா இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. நான் இன்னைக்கு சோளம் வேணும்னு கேட்டதால அதை எடுக்கிறதுக்காக அம்மா ரொம்ப தூரம் பறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மழை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் சோளம் வேணும்னு கேட்டிருக்கவே மாட்டேன். இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த குக்கு தூரத்துல அம்மா பறந்து வரதை பார்த்துட்டான். அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்த சந்தோஷத்துல குக்கு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சான். அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனாக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. என்னடா குக்கு, அம்மாவை ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா? ஆமாம்மா, ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. அம்மா, எனக்காக சோளம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா? என் குழந்தை கேட்டதை நான் எடுத்துட்டு வராம இருப்பேன்னா, இதோ நீ கேட்ட மாதிரியும் உனக்கு ஒரு முழு சோளத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, மழையில பறந்து வர்றது உங்களுக்கு கஷ்டமா தானே இருந்தது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை குக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப ஈஸியாகவே இந்த சோளத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். தன்னோட பையன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச சோனாக்குருவி வழியில் அதுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களை பற்றி எதையுமே குக்கு கிட்ட சொல்லாம மறைச்சிடுச்சு. அப்படியாம்மா, அது சரி. வழியில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு எதனால இவ்வளவு லேட் ஆச்சு? அதுவா குக்கு, வர வழியில என்னோட தோழி ஒருத்தைய ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்தேன். அவ கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்ததால லேட் ஆயிடுச்சு. இப்படி சொன்ன சோனாக்குருவி திரும்பி தன்னோட பையன் குக்குவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது. அம்மா சொன்னது உண்மைன்னு நம்மள குக்குவோ இப்ப சந்தோஷமா அம்மா எடுத்துட்டு வந்த சோளத்தை சாப்பிட ஆரம்பிச்சோம். குழந்தைங்களா, நம்மளோட அம்மா அப்பா இப்படிதான் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நமக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அதை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்ல மாட்டாங்க. குக்கு பிறந்த கொஞ்ச நாள்லயே சோனாக்குருவியோட கணவர் தானா ஒரு விபத்துல இறந்து போயிடுச்சு. எல்லாரும் போல தன்னுடைய கணவர் இறந்ததை நினைச்சு சோனாக்குருவி கொஞ்ச நாள் அழுதுகிட்டே இருந்தது. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சோனாக்குருவிக்கு இந்த உலகத்தோட யதார்த்தமான உண்மை புரிஞ்சு போயிடுச்சு. நாம அழுதுகிட்டே இருந்தா அதனால எந்த காரியமும் ஆக போறது இல்ல. நம்ம குழந்தைங்க நல்லபடியா வளர்க்கணும்னா நம்ம பணம் சம்பாதிச்சே ஆகணும். இப்படி நினைச்ச சோனாக்குருவி உடனே ஒரு காய்கறி தோட்டத்துல வேலைக்கு செஞ்சுச்சு. சோனாக்குருவியோட 2 குழந்தைங்கள பெரியவ பியூட்டி பொறுமையாவும் இருப்பா, புத்திசாலியாவும் இருந்தா. ஆனா சின்னவ குக்கு ரொம்பவும் அவசரக்காரன். எதுக்கு எடுத்தாலும் உடனே கோவப்படுவான். ஒரு நாள் சோனாக்குருவி வேலையில இருந்து திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்துச்சு. சோனாக்குருவி வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா குக்கு கோவமா இப்படி கேட்டான். அம்மா, நான் கேட்ட கார் வாங்கிக்கிட்டு வந்தீங்களா இல்லையா? இல்ல குக்கு, இன்னைக்கு அம்மா கிட்ட அந்த அளவு பணம் இல்ல. நாளைக்கு உனக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். இதை கேட்டு கோவமான குக்கு உடனே தான் பக்கத்துல இருந்த கண்ணாடி கிளாஸை தள்ளி விட்டான். உடனே அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. குக்கு, இப்படி செஞ்சதுக்காக நீ வெக்கப்படணும். யாராவது தன்னுடைய அம்மா கிட்ட இவ்வளவு கோவமா நடந்துப்பாங்களா? அம்மா பொய் சொல்றாங்க. 3 நாளா என்கிட்ட இன்னைக்கு வாங்கிக்கிட்டு வரேன், இன்னைக்கு வாங்கிக்கிட்டு வரேன்னு என்னை ஏமாத்துறாங்க. குக்கு, அப்பா இல்லைங்கிற காரணத்தால உனக்கு ரொம்பவும் அன்பு கொடுத்து வளர்த்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் உணர்றேன். அதனாலதான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற. சோனாக்குருவி சொன்னதும் ஒரு வகையில உண்மைதான். ராணா இறந்தப்ப குக்கு ரொம்பவும் சின்ன குழந்தை. அதனால சோனாக்குருவி அவனுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த அன்பை குக்கு இப்ப மிஸ்யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் காலையில சோனாக்குருவி கிச்சன்ல உணவு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தது. பியூட்டி, ஹாட் பாக்ஸ்ல 2 சப்பாத்தி இருக்கு, அதை நீயும் குக்குவும் எடுத்து சாப்பிடுங்க. அம்மா, இன்னைக்கு வேலைக்கு போறீங்களா? ஆமா பியூட்டி, அம்மா வேலைக்கு கிளம்பிட்டேன். அம்மா, நீங்க அந்த காய்கறி தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க? நீங்க பாக்குற வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்காது, ரொம்ப ஈஸியான வேலை. அப்படியா? அப்படின்னா என்ன வேலை அது? அந்த தோட்டத்துல நிறைய காய்கறி விளைஞ்சிருக்கும். நான் அந்த இடத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு எந்த பறவையும் வந்து அந்த காய்கறிகளை சாப்பிடாம பாத்துப்பேன். அவ்வளவுதான் என்னோட வேலை. அம்மா, ஒரு நாள் நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு எங்களையும் அழைச்சிக்கிட்டு போங்க. இல்ல குக்கு, உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போக கூடாது. அழைச்சிட்டு போனா ஓனர் என்ன திட்டுவாரு. பியூட்டி, அம்மா பார்க்குற வேலை ரொம்ப ஈஸியான வேலை தான் போல இருக்கு. ஆமா குக்கு,
அம்மா பாக்குற வேலை ஈஸியான வேலை தான். சேர்ல உட்காந்துக்கிட்டு அந்த காய்கறிகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். தன்னோட குழந்தைங்க கிட்ட இப்படி பேசின சோனா குருவி பிறகு தான் வேலை பார்க்குற இடத்துக்கு பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி காய்கறிகளை பறிச்சு கூடையில வைக்க ஆரம்பிச்சது. அடர்த்தியா விளைஞ்சிருந்த செடிகளுக்கு இடையில போய் எல்லா காய்கறிகளையும் பறிச்சு எடுத்துச்சு. பிறகு அந்த காய்கறிகளை எல்லாம் ஒரு வண்டியில வச்சு அந்த வண்டியை எடுத்துட்டு மார்க்கெட்டை நோக்கி போச்சு. இப்படி மார்க்கெட்டுக்கு போன சோனா குருவி காய்கறி கூடைகளை எடுத்துட்டு போய் வியாபாரிகள் கிட்ட வித்துட்டு பணத்தை வாங்கிச்சு. காய்கறிகள் வித்த பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட ஓனர் கிட்ட வந்த சோனா குருவி அந்த பணத்தை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுத்த சம்பள பணத்தை வாங்கிச்சு. சம்பள பணத்தை வாங்கின சோனா குருவி பிறகு அங்கிருந்து விளையாட்டு பொருட்கள் விற்கிற கடைக்கு போச்சு. கடைக்காரரே, சாவி கொடுத்தா ஓடுற மாதிரி ஒரு கார் ஒண்ணு கொடுங்க. இப்படி சொன்ன சோனா குருவி கடைக்காரர் கிட்ட 100 ரூபாய் கொடுத்தது. இங்க பாருமா, நீ கேக்குற காரோட விலை 200 ரூபா. பிறகு சோனா குருவி மறுபடியும் ஒரு 100 ரூபாயை எடுத்து கொடுத்தது. உடனே கடைக்காரர் சோனா குருவி கேட்ட மாதிரி ஒரு காரை எடுத்து கொடுத்தாரு. பிறகு அந்த காரை எடுத்துக்கிட்ட சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. இங்க பாரு குக்கு, இன்னைக்கு ஒருவேளை அம்மா கார் வாங்கிக்கிட்டு வராம வந்தா கூட நீ அவங்கள தொல்லை பண்ணாத. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றவங்கள நாம சந்தோஷமா வச்சிருக்கணும். அம்மா ஒன்னும் கஷ்டமான வேலை பார்க்கல, உட்கார்ந்து இருக்கிற வேலை தான் பாக்குறாங்க. குக்கு, எதுவா இருந்தாலும் வேலை வேலைதான். தயவு செஞ்சு அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத. இந்த சமயத்துல சோனா குருவி தன்னோட வீட்டுக்குள்ள வந்துருச்சு. தான் கேட்ட மாதிரியே அம்மா ஒரு கார் வாங்கிட்டு வந்திருக்கத பார்த்த குக்கு ரொம்ப சந்தோஷமானா. அம்மா வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. நான் கேட்ட மாதிரியே அம்மா ஒரு கார் வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. பிறகு குக்கு அந்த காரை எடுத்து விளையாட ஆரம்பிச்சான். அம்மா, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு பொம்மை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு வாங்கிக்கிட்டே வரல. இங்க பாரு பியூட்டி, குக்குவுக்கு இன்னைக்கு கார் வாங்கிட்டு வந்தல்ல, இதே மாதிரி ஒரு நாள் உனக்கும் பொம்மை வாங்கிட்டு வருவ. பிறகு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்கு உணவு எடுத்து கொடுத்துட்டு அதுவும் சாப்பிட்டுச்சு. காய்கறி தோட்டத்துல நாள் பூரா வேலை செஞ்சதால சோனா குருவிக்கு உடல் ரொம்ப களைப்பா இருந்தது. இதனால சோனா குருவி தன்னுடைய கூட்டுல படுத்துச்சு. பிறகு குழந்தைங்களும் கூட்டுல படுக்க எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அந்த சமயத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, சோனா குருவி தோட்டத்துக்கு போய் காய்கறிகளை பறிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஆகணும். குழந்தைங்களா, அம்மா வேலைக்கு கிளம்புறேன், நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க. அம்மா, இன்னைக்காவது நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு எங்களையும் அழைச்சிக்கிட்டு போங்க. ஆமாம்மா, நானும் வரேன். உங்க கூட வரணும் போல எனக்கும் ஆசையா இருக்கு. இல்ல குழந்தைங்களா, இன்னைக்கு மழை பெய்யுது, மழையில பறந்து வர்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குமா? உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தோட்டத்துக்கு போய் சேர்ல உட்காந்து மழையை வேடிக்கை பார்க்க போறேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் உங்களை விட பெரிய பறவை, அதனால மழையில நனைஞ்சுக்கிட்டே பறந்து போறது எனக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காது. அம்மா, உங்க சேர் பக்கத்துலயே இன்னொரு சேர் போடுங்க. அதுல நானும் அக்காவும் உட்காந்துக்கிறோம். நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, அதனால இன்னொரு சேரை வாங்கிட்டு உங்களை அப்புறமா அழைச்சிட்டு போறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தான் வேலை பார்க்குற காய்கறி தோட்டத்துக்கு பறந்து போச்சு. சோனா குருவி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிக்காக சோனா குருவி வீட்டுக்கு வந்துச்சு. ஆண்டி, அம்மா வீட்ல இல்ல. அம்மா வேலைக்கு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு போற வழியில மழை அதிகமாயிடுச்சு. அதனாலதான் கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல ஓய்வெடுக்கலான்னு வந்தேன். டேய் குக்கு, நீ என்ன உங்க அம்மாவுக்கு ரொம்பவும் தொல்லை கொடுக்குறியாமே? உங்க அம்மா என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இங்க பாரு குக்கு, கார் வாங்கி கொடுக்கலன்னு கிளாஸ் எல்லாம் கீழே தள்ளி உடைக்கிறது ரொம்ப தப்பு. உங்க அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அத கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆண்டி, இன்னைக்கு வாங்கிக்கிட்டு வரேன், நாளைக்கு வாங்கிக்கிட்டு வரேன்னு சொல்லி அம்மா தான் என்னை ஏமாத்துனாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? டேய் குக்கு, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்துல 200 ரூபாய் செலவு பண்ணி யாருமே கார் வாங்க மாட்டாங்க. உங்க அம்மா தான் முட்டாள்தனமா உனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா ஒன்னும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கல. சேர்ல உட்கார்ந்து மழைய வேடிக்கை பார்க்க தான் போயிருக்காங்க. என்னது, சோனா சேர்ல உட்காந்து வேடிக்கை பாக்குதா? இங்க பாருங்க குழந்தைங்களா,
சேர்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு யாருமே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வேலை பார்த்தாகணும், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். இல்ல ஆண்டி, நாங்க சொல்றதுதான் உண்மை. எங்க அம்மா பாக்குற வேலை கஷ்டமே கிடையாது. ஓஹோ, உங்க அம்மா படுற கஷ்டம் தெரியாததாலதான் நீ உங்க அம்மாவுக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்கறியா? அப்ப இன்னைக்கு உன்னை கண்டிப்பா சோனா வேலை பார்க்கற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயாகணும். சரி, நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. நான் வீட்டுக்கு போய் கொடையை எடுத்துக்கிட்டு வரேன். உங்க அம்மா சேர்ல உட்காந்து வேலை பார்க்கறத நாம எல்லாரும் போய் பார்ப்போம். இப்படி சொன்ன கோரிக்காகோ பிறகு தன்னுடைய வீட்டுக்கு போய் ஒரு பெரிய கொடி எடுத்துட்டு வந்தது. பிறகு பியூட்டியையும் குக்குவையும் கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவி வேலை செய்யற இடத்துக்கு பறந்து போச்சு. இவங்க அந்த காய்கறி தோட்டத்துக்கு போனப்ப கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டே சோனா குருவி காய்கறி பறிச்சுக்கிட்டு இருந்தது. அத பார்த்துட்டு குக்குவும் பியூட்டியும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பாத்துக்கோங்க குழந்தைங்களா, உங்க அம்மா சேர் போட்டு உக்காந்து இருக்கிறத உங்க 2 கண்ணாலையும் நல்லா பாத்துக்கோங்க. பிறகு காய்கறி பறிச்சுக்கிட்டு செடிகளுக்கு இடையில இருந்து வெளியில வந்த சோனா குருவிய பார்த்துட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சோனா குருவியோட உடம்பெல்லாம் சேரும் சகதியுமா இருந்தது. ஆனா சோனா குருவி அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம காய்கறிகளை எல்லாம் தள்ளு வண்டியில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தது. அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து குழந்தைகள் 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறமாவது உங்க அம்மா மனசு கஷ்டப்படாம நடந்துக்கோங்க. ஆண்டி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற அம்மா எதுக்காக எங்க கிட்ட சேர்ல உட்கார்ந்து இருக்கன்னு பொய் சொன்னாங்க? அதுவா, இந்த உண்மை தெரிஞ்சா உங்களோட மனசு கஷ்டப்படும்னு நினைச்சுதான் சோனா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட அம்மாவோட மனசை இதுக்கப்புறமாவது கஷ்டப்படுத்தாம இருங்க. அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட வேலையெல்லாம் முடிச்ச சோனா குருவி தன்னோட உடம்பையெல்லாம் கழுவிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாராச்சு. பிறகு தன்னுடைய ஓனர் கிட்ட சம்பளத்தை வாங்கின சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி வீட்டுக்கு போனப்ப கோரிக்காகமும் அங்க இருந்தது. கோரி அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? மழை பெஞ்சதால ஒதுங்கலானும் உங்க வீட்டுக்கு வந்தேன். மழை விட்டதும் கிளம்பிடுவேன். குக்கு, பியூட்டி, உங்க 2 பேருக்கும் என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க, அம்மா இப்பவே தயார் பண்றேன். அம்மா, எங்களுக்கு இப்ப எதுவும் வேண்டாம். உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்க கால்களையும் ரெக்கையும் அமுக்கி விடவா? என்னது, எனக்கு உடம்பு வலிக்குதா? யார் சொன்னது? சேர்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வர எனக்கு எப்படிடா குக்கு உடம்பு வலிக்கும்? அம்மா சொன்ன பதில கேட்டுட்டு குக்கும் பியூட்டியும் மௌனமா கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க இப்படி அழ ஆரம்பிச்சதும் சோனா குருவிக்கு எதுவுமே புரியல. கோரி அக்கா, நீங்க என்ன செஞ்சீங்க? குழந்தைங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசுனீங்களா? நான் பேசுனது உண்மைதான். ஆனா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசல, அவங்களோட புத்திக்கு புரியுறபடி பேசினேன். சோனா, இதுக்கப்புறம் உன்னோட பசங்க உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு.